இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னா சாம்சங்கில் F23. இந்த மாடலில் என்ன இஷ்யூன்னா ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன்லாம் ஆகும். என்னென்னா சம்டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. சம்டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி ஃபங்க்ஷன் வந்து இப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுவே தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகுது. இந்த மாதிரி ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வந்து சாம்சங்கில் வந்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக CPU ரிலேட்டட் இஷ்யூ தான் வருது. அதேமாரி F23, A23, M23 இதிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு CPU இஷ்யூ வருது. இப்போ வந்து நம்ம ஒரு டெட் கண்டிஷன் CPU அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து எடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டுனா கூட நம்ம கஸ்டமருக்கு வந்து பதில் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆன் கண்டிஷனில் உள்ள ஃபோனு. இப்போ இது வந்து CPU தான் சொல்யூஷன். ஆனால் CPU பண்ணும்போது இது டெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா டெட் ரிஸ்க் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு F23, A23, M23 இதில் வந்து நமக்கு வந்து CPU தான் கம்ப்ளைண்ட். ஓகே, நம்ம இப்போ எப்படி CPU பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ கட்டிங் ப்ராசஸ். க்ளூ கட்டிங்க்கு நம்ம வந்து ப்ளோயரில் வந்து 220 டெம்பரேச்சரு, ஏர் வந்து 50 வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இந்த டூலை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் க்ளூ கட் பண்ணுறப்ப நீங்கள் டெம்பரேச்சர் அதிகம் வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் மெல்ட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பிளேடு வச்சு க்ளூவை கட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காம்பனண்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து லோ டெம்பரேச்சரில் க்ளூ கட் பண்ணுங்கள். அதுவும் இது வந்து பிளாக் க்ளூ மாதிரி ஒரு ஹார்டான க்ளூ கிடையாது, இது வந்து ஒயிட் க்ளூ தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து கம்மியாக வச்சுட்டு க்ளூ கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து வார்ம் பண்ணுறேன். எப்பொழுதும் வந்து க்ளூ கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீ வார்ம் பண்ணணும். ப்ரீ வார்ம் வந்து 300ல் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ப்ரீ வார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து 350க்கு ரைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதேமாரி ப்ளோயரை நீங்கள் ஒரே இடத்துல வந்து காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரே இடத்துல வந்து நீங்கள் ப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து CPU டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்தளவுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறங்க. இப்போ வந்து நம்ம வந்து CPU எடுக்க போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்க UFS-ஐ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் எடுங்க. அப்புறம் நீங்கள் CPU எடுக்கும்போது ஏதாவது 2 பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரே இடத்துல லிஃப்ட் பண்ணாமல் 2 இடத்துல நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப CPU வந்து உங்களுக்கு பக்காவாக ரிமூவ் ஆகிடும். இதில் உள்ள பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான பேடு. நீங்கள் ரொம்ப ஹார்டான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃப்ளக்ஸ் வைக்காமல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேடு வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம PPT வந்து 183 யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற லெட்டு கூட இதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப நம்ம ப்ராசஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக லெட்டு கூட ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி 183 போட்டு நீங்கள் ஏற்கனவே கம்பெனியில் இருந்த லெட்டோட டெம்பரேச்சரை லோ பண்ணால் தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறப்ப ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அதேமாரி பேடும் வந்து உங்களுக்கு பக்காவாக க்ளீன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து 183 வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 138 யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து லோ பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு வந்து 138 வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பேடில் உள்ள எல்லா 138 பேஸ்ட்டையும் உங்களால் க்ளீன் பண்ணி எடுத்துட முடியாது. அப்போ நீங்கள் வந்து மேலே வைக்கிறப்ப அதில் 138ம் மிக்சிங்கில் இருக்கும் 183 கூட. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 183 மேக்ஸிமம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க. அதுமாரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப இந்தமாரி விக்கை மடித்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பேடு வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். அதேமாரி டேமேஜும் பெருசாக வராது. முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பேடு எந்த சைட்லேருந்து இருக்கோ அந்த சைட்லேருந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேடு வந்து நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அதையும் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவிலேயே நான் சொல்லித்தரேன். இப்போ சுற்றி உள்ள க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து மேஜிக் பேட் கடையில் கிடைக்கும், ப்ரீ கட் பேடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பர் பண்ணி சுற்றுற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ப்ராசஸ் அதிகம். இதுமாரி ப்ரீ கட் பேடை விற்கிது. நீங்கள் அதை வாங்கிட்டு டேரெக்டாக எங்கே வந்து மிஸ் ஆகிருக்கோ
அந்த இடத்துல ஜம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் யூவி அப்ளை பண்ணி மோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேடு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் வேலை வந்து நீட்டாக இருக்கும். அது உங்களுக்கு அதுக்கே தனியாக ஹேண்ட் ஸ்கில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படாது. ஜஸ்ட்டு ஒரு 1-2 போர்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுமாரி ப்ரீ கட் பேட் வந்து பியூர் காப்பருங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்டர் ஆகிடும். அதுக்கடுத்தது யூவியை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா யூவி கீழே இருக்கிற யூவியில் கொஞ்சம் அந்த பேடு மிதக்குதுன்னா நீங்கள் யூவி வைக்கிறப்ப கீழே உள்ளதுக்கு டக்குன்னு காஞ்சிடும். அப்புறம் வந்து உள்ளே வந்து நம்மளால் வந்து அழுத்த முடியாது. கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்தது நீங்கள் க்ளூ இருக்காங்கிறத 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து க்ளூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐசி வைக்கிறப்ப ப்ராப்பராக வந்து உக்காராது. அதனால் உங்களுக்கு ஃபோன் ரெடியாகாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை செக் பண்ணிங்க. மறுதடையும் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் லெட் இருந்தால் கூட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்காக ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஐசியை வந்து க்ளீன் பண்ணுவோம். முடிஞ்ச லெவலுக்கு சாம்சங்கில் A23 இந்த மாடலுக்கெல்லாம் முடிஞ்ச லெவலுக்கு வந்து விக் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக சால்ட்ரிங் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ X3 ப்ரோ, போக்கோவில், எம்ஐயில் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் சால்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். சாம்சங்க்கு மட்டும் நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் சால்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணாமல் விக்லேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஐசிக்கு வந்துட்டு ஃபிக்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 183 வந்து ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது என்ன ஆகும்னா, நம்ம நார்மலாக வந்து போர்டு க்ளீன் பண்ணுற அதே மெத்தட் தான். இந்த 183 வந்து அந்த கம்பெனி லெட்டோட மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து க்ளூ க்ளீன் பண்ணுற ஸ்க்ரைபரு. இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப பெருசாக வந்து டேமேஜ் எதுவும் வராது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளோ பண்ணிவிட்டு, நான் வந்து ப்ளோயரில் டெம்பரேச்சர் வந்து 300 வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ப்ளோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரைபரை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு க்ளூ வந்து ரிமூவ் ஆகும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒயிட் க்ளூங்கிறதுனால அவ்வளோ ஹார்டாக இருக்காது. நீங்கள் பிளாக் க்ளூனால் அதுக்கேற்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் நீங்கள் சிபியில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இது ஒயிட் க்ளூங்கிறதுனால நான் ஸ்க்ரைபரை வச்சு ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணும் போதே நமக்கு வந்துட்டு க்ளூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம போர்டில் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். கொஞ்சம் விக்கை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு வந்து க்ளீனான அவுட்புட் கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CPU வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை செட்டில் போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன் கண்டிஷன் போன்னு CPU பண்ணுறீங்கன்னா நல்லா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டெட் செட்லையாச்சும் நீங்கள் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஆன் கண்டிஷன் ஃபோன் பண்ணுங்கள். அதேமாரி டூல்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது, எல்லா டூல்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ ஃபோன் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CPU தான். இப்போ இதுக்கு மேலே வந்து இது ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வராது. நம்ம தெர்மல் பேஸ்ட் வச்சு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா CPU ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நல்ல முறையில் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.